உங்களுக்கு உரிமை தொகை வருது, நீங்க விடியல் பயணத்துல பயனடைறீங்க, உங்க பொண்ணு புதுமை பெண்ணில் பயனடையுது, உங்க பையன் தமிழ் புதல்வன்ல பயனடைறாங்க, உங்க குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல பயனடைறாங்க. இப்படி நாம் நிறைய சொல்லலாம். இன்னும் நிமிர்ந்து சொல்லணும்னா 5 வருஷத்துல கரூருக்கு 5000 கோடிக்கு திட்டங்களை முதலமைச்சர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற சரித்திர சாதனையை சொல்லி நாம் வாக்குகளை கேட்கலாம். திட்டங்களுக்கெல்லாம் பட்டியல் இருக்கான்னு கேட்பாங்க. வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை, புத்தகமாக அச்சடிக்கப்பட்டு ஏறத்தாழ 160 பக்கங்களுக்கு மேலாக தயார் செய்யப்பட்டு எல்லாம் புகைப்படத்தோட இருக்கு. ஒவ்வொரு வேலையும் போட்டோ எடுத்து அது புகைப்படத்தோடு இதில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக 5000 கோடி வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சருக்கு நீங்கள் ஆதரவளியுங்கள் என்று நாம் வாக்காளரை சந்தித்து வாக்களை கேட்கின்றோம். சில பேர் இருக்காங்க, வண்டி ஏறினா மைக்கு பிடிச்சா உரிமையில பேசுறது, தரந்தாழ்ந்து பேசுறது, என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்கலாம், இல்ல என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். இது 2 தான் தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து நாம் சொல்லுகின்ற பணியாக இருக்கும். ஏறத்தாழ 50 வயசுல 30 வருஷம் பொது வாழ்வில் இருந்தாச்சு. இதுவரைக்கும் நான் அரசியல் களத்தில் யாரையும் தரக்குறைவாக பேசியதில்லை. சில பேர்த்தோட பேரை கூட நான் உச்சரிச்சதில்லை. வரக்கூடிய தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம்.